ஒரு ஊருக்கு முனிவர் ஒருவர் வந்திருந்தார். அந்த ஊரை சேர்ந்த ஒருவன் அவரிடம் வந்து, சுவாமி, நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். வீட்டில் பல பிரச்சனைகள். தெருவில், ஊரில், வேலை செய்யும் இடத்தில், எல்லா இடத்திலும் எனக்கு பிரச்சனைகள் தான். படுத்தால் என்னால் தூங்கவே முடியவில்லை. எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் என்றான். அதை கேட்ட அந்த முனிவர், மாலையில் வா என்றார். அவனும் மீண்டும் மாலையில் வந்து முனிவரின் முன்பு நின்றான். அவனை கண்ட முனிவர், அதோ அந்த தோட்டத்திற்கு சென்று அங்குள்ள 100 ஒட்டகங்கள் என்ன செய்கின்றன என பார்த்துவிட்டு வா என்றார். தோட்டத்திற்கு சென்றவன் திரும்பி வந்து 100 ஒட்டகங்களும் நின்று கொண்டிருக்கின்றன என்றான். சரி, நல்லது. அனைத்து ஒட்டகங்களும் தரையில் படுத்தவுடன் அங்கே இருக்கின்ற ஓய்வறையில் நீ படுத்து தூங்கிவிட்டு காலையில் மீண்டும் வா என்றார். சரி சுவாமி என்று தோட்டத்திற்கு போனவன் மறுநாள் காலையில் தூக்கமின்றி மிகவும் களைப்புடன் முனிவரிடம் வந்தான். வந்தவன், சுவாமி, இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை என்றான். ஏன், என்னாச்சு என்றார் முனிவர். சில ஒட்டகங்கள் தானாகவே தரையில் படுத்தன. சில ஒட்டகங்களை நான் கஷ்டப்பட்டு படுக்க வைத்தேன். ஆனால் 100 ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்கவே முடியவில்லை. அதனால்தான் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை என்றான். முனிவர் சிரித்தபடியே, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனையை முடிப்பது என்பது 100 ஒட்டகத்தை படுக்க வைப்பது போன்றது. சில பிரச்சனைகளை தானாக முடிந்துவிடும். சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம். ஆனால் சில பிரச்சனைகளை முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக வந்து கொண்டுதான் இருக்கும். அனைத்து பிரச்சனைகளையும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போது முடியும் என்று கவலைப்பட்டுக் கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிட்டு மற்றவற்றை காலத்தின் கையில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருந்தால் தூக்கம் தானாக வரும் என்றார்.